ஒரே நாள்ல இவ்வளவு இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளவு பெரிய அறிவிப்பு. அதே போல இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்திலிருந்து 1-2 லட்சம் இல்ல 25 லட்சம் உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம் உதவியாளர் தொடர்ச்சியா எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில கேட்டுக்கிட்டு இருந்த கூட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.